வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஞானவேலோட இயக்கத்துல வந்த வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வெளியா இருக்குது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அண்ட் படத்துல நம்மலாம் என்ன எதிர்பார்க்கலான்னு தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீசர் மாரி ஒண்ணு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அந்த டீசர்ல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு ஸ்டோரி என்ன அண்ட் சூப்பர் ஸ்டார் கேரக்டர் என்ன, இல்ல அமிதாப் பச்சனோட கேரக்டர் என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் அதுவே இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வெட்ட வெளிச்சமா இதுதான் கேரக்டரா இருக்க போகுது. இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்க போகுது. இதனால தான் இந்த ஒரு இந்த ஒரு காரணமா தான் சூப்பர் ஸ்டாரும் இந்த படத்துல வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இந்த படத்துல வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஷாட்ஸா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த நம்ம இந்த வீடியோ கன்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி, ஒருவேளை நீங்க இன்னும் வேட்டையன் ட்ரெய்லர் இன்னும் பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா, முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் இன்னும் உங்களுக்கு இந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்போ. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்துட்டு ஒரு கெஸ்ஸிங்கா நம்ம சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு சிட்டில ஒரு ரேப் நடக்கும். அந்த ரேப் வந்துட்டு எந்த ஒரு கேரக்டர் ரேப் ஆயிருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ரேபிஸ்ட்ட கொலை பண்ணதுக்காக, அதாவது என்கவுண்டர் பண்ணதுக்காக ஒரு பழைய ரிட்டயர்ட் போலீஸ் ஆஃபிசர் வராரு. அவர் தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இந்த என்கவுண்டர் வந்துட்டு சரியா தப்பான்னு விசாரிக்கிற டீம் வந்துட்டு அமிதாப் பச்சன் கையில போகுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆவும். அட் த சேம் டைம் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சில படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சைடுல சூப்பர் ஸ்டார் இருப்பாரு. இன்னொரு சைடுல அமிதாப் பச்சன் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள படத்துல ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருந்தா ஒரு நல்ல ஒரு தியேட்ரிக்கல் மூவ்மெண்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துல இவங்க 2 பேரும் தாண்டி ராணா நடிச்சிருக்காங்க, ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ராயன் படத்துல நடிச்ச துஸ்ரா கூட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஒரு மெயின் லீட் கேரக்டரா இல்லாம, வேற கேரக்டர்ஸும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸா குடுத்திருப்பாரு ஞானவேல் ராஜான்னு நான் கருதுறேன். அதாவது ஞானவேலோட படங்கள்ல இதுக்கு முன்னாடி வந்த ஜெய்பீம் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மணிகண்டன், சூர்யா அண்ட் லிடமோ ஜோஸ்க்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுக்க வச்சிருந்தாரு. அதாவது இவங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் குடுத்திருந்தாரு டைரக்டர். அந்த அந்த ஒரு சினாரியோ வந்துட்டு சேம் நம்ம இந்த வேட்டையன் படத்துல கூட நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அதாவது பொதுவாவே ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் அவர் மட்டும் தான் டாமினன்ஸ் ரோலா தான் இருக்கும். வேற ஆக்டர்ஸ் வந்துட்டு நடிச்சா கூட அந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கன்ட்டுனா, அது ஆடியன்ஸ் யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்த பேட்ட படத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அதுல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. அ பாலிவுட்ல இருந்து நவாஜுதீன் சித்திக் நடிச்சிருப்பாங்க. சசிகுமார் அந்த மாரி சிம்ரன் அந்த மாரி இன்னும் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் கூட, அந்த படத்துல வந்துட்டு நமக்கு மெயினா தெரியறது வந்துட்டு ரஜினிகாந்த் மட்டும் தான். அது சூப்பர் ஸ்டார் மட்டும் தான். வேற யாரும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த மாரி பார்க்க போனாக்கா, ரஜினி படத்துல மட்டும் தான் நடக்கும். வேற வேற ஆர்டிஸ்ட் படங்கள் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நான் கருதுறேன். இதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டார் தான் அதுல ஒரு மெயின் ரோலா ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த அந்த சூப்பர் ஸ்டாரோட ரோல விட, அதுல ஜோதிகா ரோல் தான் அதுல ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். அதாவது சந்திரமுகி கேரக்டர் தான் ஒரு முக்கியமான பேசும் பொருளா ஒரு கேரக்டரா இருக்கும் படத்துல. பட் நியாயமா பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதிகாவோட கேரக்டர் தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு லைக்கபிளான கேரக்டரா இருந்திருக்கணும். பட் அவங்களோட கேரக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஜாஸ்தி பேசப்படல. அண்ட் அது ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல இருந்ததுனால, அவரோட சரிஷ்மா அவரோட ஸ்டைல் பார்க்கறதுக்காக தான் நெறைய ஆடியன்ஸும் போறாங்க. ஸோ அந்த ரீசன்னால வேற ஆர்டிஸ்ட் நடிச்சா கூட அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு பேசும் பொருளா வந்துட்டு இல்ல இல்ல யாரும் யாருக்கும் தெரியாமலே போயிடுது. என்ன கேட்டீங்கன்னாக்கா, சூப்பர் ஸ்டார் படத்துல நடிச்சும், அதுல சூப்பர் ஸ்டாரும் டாமினேட் பண்ணி ஒரு 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 கேரக்டர் வந்திருக்குது ஆடியன்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னாக்கா, அது தளபதி படத்துல நடிச்ச மம்முட்டி கேரக்டர், தேவா கேரக்டர் நான் சொல்வேன். அதே மாரி பாஷா படத்துல நடிச்ச அதாவது அவர் தம்பியா நடிச்சிருப்பாருங்களா போலீஸ்காரர். அவரோட டயலாக் வந்து ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு. அண்ட் அந்த படத்துல வந்த வில்லன் ரகுவரனோட கேரக்டர் உண்மையிலே பேசும் பொருளா இருந்துச்சு. இப்போ இருக்குது இப்போ வரைக்கும். அதுக்கப்புறமா வந்த ஒரு படம்னாக்கா, அது படையப்பா படத்துல நடிச்ச நீலாம்பரி கேரக்டர் தான் அது உண்மையிலே ஒரு பேசும் பொருளா இருந்துச்சு அந்த டைம்ல. அதாவது அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் தாண்டி, இந்த இந்த கேரக்டர் தான் ஆடியன்ஸ் நெறைய பேர் ரசிச்சாங்க. ஸோ அந்த மாரி இந்த இந்த வெறும் வெறும் விரலால எண்ணக்கூடிய ஒரு சில படங்கள் மட்டும் தான் இந்த சூப்பர் ஸ்டாரோட படங்களும், படத்துல இருக்க கேரக்டர்ஸும் அந்த மாரி இருக்குது. அதாவது இன்னும் இன்னும் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் மட்டும் இல்ல. இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ பாஷா படத்துல வந்துட்டு தேவா மியூசிக் பண்ணியிருக்காருன்னு தவிர, தேவா வந்துட்டு பாஷா படத்துல மியூசிக் பண்ணியிருக்காருன்னு யாரும் சொல்ல சொல்ல மாட்டாங்க அந்த டைம்ல.
அதே மாரி முத்து படத்துல வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துல மியூசிக் பண்ணியிருப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. முத்து படத்த தான் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே பார்க்கணும் படையப்பா படத்துலயும் அப்படித்தான் இருந்துச்சு. அண்ட் பாபா படத்துலயும் கூட அப்படித்தான் இருந்துச்சு. ஈவன் சந்திரமுகி படத்துல கூட வித்யாசாகர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்ன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சந்திரமுகி படத்த தான் மியூசிக் நல்லா இருக்குது. அது மியூசிக் டைரக்டர் வந்துட்டு வித்யாசாகர் அப்படித்தான் எப்பவுமே ரஜினி வந்துட்டு படத்துல நடிச்சாங்கனாக்கா, வேற ஆர்டிஸ்ட், வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு செகண்டரி செகண்டரி லைன்ல தான் எல்லாரும் நிக்குவாங்க. ஸோ அந்த மாரி நான் சொன்ன இந்த ரகுவரன் ஆகட்டும், இந்த மம்முட்டி ஆகட்டும், இந்த ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இமேஜையும் தாண்டி, அந்த கேரக்டரும் தாண்டி வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு ஞாபகத்துல இருக்கிறாங்க. அது அவங்களோட அவங்களோட நடிப்பு அண்ட் அவங்களோட எஃபர்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதே மாரி பார்க்க போனாக்கா, எந்த படத்துல வந்துட்டு இது பிரேக் ஆச்சு அதுக்கப்புறமா எந்த படத்துல ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பிரேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது இந்த சிவாஜி படத்துல தான். அதாவது ஏஆர் ரஹ்மான் சிவாஜி படத்துல மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னானே தவிர, அ ஷி அ சிவாஜி படத்துல வந்துட்டு மியூசிக் நல்லா இருக்குது. அது பண்ணது ஏஆர் ரஹ்மான் யாரும் சொல்லிட்டு இருக்கல அந்த டைம்ல. அதே மாரி தான் இயக்குனர் சங்கரோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே சிவாஜி படத்துல நடிச்ச ரஜினிகாந்தோட டைரக்ஷன் அந்த படத்துல நல்லா இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாரி சூப்பர் ஸ்டாரோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, இந்த ஒரு இந்த ஒரு வேற ஆக்டர்ஸ் இல்ல வேற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அவங்களோட நடிப்பாகட்டும், இல்ல அவங்களோட திறமை ஆகட்டும் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாரி பார்க்க போனாக்கா, வ இப்போ டெல்லி கணேஷ் வந்துட்டு ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சேன். அதாவது சூப்பர் ஸ்டாரோட பாபா படத்தோட நடிச்சிருக்காரு. பட் அது யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்கல. அது யாரும் அந்த அளவுக்கு கண்டுக்கணும்னு இல்ல. அவர் கேரக்டர் அந்த படத்துல நல்லா இருந்தாலும் கூட, அது நிறைய பேரால அந்த கேரக்டர் ரீச் ஆகல. பிகாஸ் அந்த படத்துல ரஜினி இருந்ததுனால மட்டும் தான். அது ரஜினியோட சாரோட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல டைரக்டர் சார் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த டைம்ல அதாவது இப்போ கூட வந்துட்டு அந்த ரஜினி மேல தான் நம்மளோட பார்வை போகுது. ரஜினியோட ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? ரஜினியோட டயலாக் டெலிவரி எப்படி இருந்துச்சு? தான் நம்ம பார்க்க போறோம். அதே ரஜினியோட என்ட்ரன்ஸ் இருந்தாருன்னா, அந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாரி மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படி மியூசிக் பண்றாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க தவிர, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வேற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு யாரும் பார்க்க போறதில்ல. ஸோ இது வெறும் சூப்பர் ஸ்டார் படங்கள் மட்டும் தான் நடந்திருக்குது. ஸோ இது தவிர நான் சொன்ன இப்ப இந்த ரகுவரன் ஆகட்டும், இந்த தேவா கேரக்டர் ஆகட்டும், அதாவது மம்முட்டி நடிச்ச தேவா கேரக்டர் ஆகட்டும், இல்ல ரம்யா கிருஷ்ணனோட நீலாம்பரி கேரக்டர் ஆகட்டும், இந்த மாரி கேரக்டர்ஸ் தவிர வேற படத்துல அந்த மாரி நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது இந்த சிவாஜி படத்துல வந்து அந்த சுமன் கேரக்டர் அந்த ஆதி கேரக்டர் தான் ஃபேமஸ் ஆயிருக்குது. அது போத் அந்த நடிப்பாவும் சரி, அந்த ஒரு டப்டு வெர்ஷன் பண்ண அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டாவும் சரி. ஸோ எப்படி சிவாஜி படத்துல எல்லா கேரக்டரும் அதாவது ஸ்ரேயா கேரக்டர் ஆகட்டும், சாலமன் பாப்பையா, ராஜா அண்ட் சுமனோட நடிப்பாகட்டும், சுமனுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் குடுத்த அந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஆகட்டும், எல்லாருமே அது ஈவன் விவேக்கோட கேரக்டர் கூட ஆகட்டும், அவங்க எல்லாரும் எப்படி ஒரு எல்லாருக்கும் எல்லா கேரக்டரும் எப்படி அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆச்சோ, அதே மாரி இந்த வேட்டையன் படத்துல சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி அதாவது ரஜினிகாந்தையும் தாண்டி வேற ஆர்டிஸ்ட்டும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கும். அதாவது ஸ்கோப் இருந்தாக்கா கூட ஆடியன்ஸ் நிறைய பார்க்குவாங்க. ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முக்கியமா இந்த வேட்டையன் படத்துல ஸ்டோரி தான் மெயின் பிளாட்டா இருக்கும் தவிர சூப்பர் ஸ்டார் வந்துட்டு மெயினா இருக்காங்க. பொதுவா ரஜினிகாந்தோட படங்கள் வந்துட்டு ரஜினி தான் மெயின் ஆச்சு. ரஜினிக்காக தான் அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பட் இந்த இந்த வேட்டையன் படத்துல வந்துட்டு கதைய முன்னாடி வச்சுட்டு ரஜினி தான் இந்த படத்துல வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாரி பார்க்க போனீங்கனாக்கா, இந்த படத்துல வந்துட்டு ஆல்ரெடி இந்த "மனசுல ஐயோ" பாட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. அது ஒண்ணு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த அமிதாப் பச்சன் கேரக்டர் கூட வந்துட்டு அவரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கும்னு டைரக்டர்ஸ் ஒரு சில இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே மாரி இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஒரு எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸ் குடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இந்த வரிசையில நம்ம பார்க்க போனோம்னாக்கா, இந்த படத்துல வந்துட்டு ரஜினிகாந்துக்கான அது எந்த ஒரு ஹெவியான ஒரு பிஜிஎம்மும் இல்லாம, இல்ல எந்த ஒரு மாஸ் டயலாக்ஸ் எதுவும் இல்லாம, அ அது மாரி தான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நான் நம்புறேன். பிகாஸ் அது எந்த ஆங்கிள்ல பார்க்க போனோம்னாக்கா, இப்ப சமீபம் வந்த ஜெயிலர் படத்துல கூட வந்துட்டு, அவருக்குன்னு ஒரு ஸ்டார் மூமெண்ட்ஸ் வந்துட்டு அது மாரி கண்டிப்பா அந்த படத்துல இருந்துச்சு. ஸோ இப்ப இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அந்த அளவுக்கு அவ்வளவா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். எனக்கா இந்த படத்துல கூட சூப்பர் ஸ்டார் பேசுற அந்த ஒரு வசனம் கூட வந்துட்டு, ரொம்பவே ஒரு எனர்ஜி இல்லாம, அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு வயசானவர் எப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேள இந்த படத்துக்காகவே டைரக்டர் இல்லைங்க இப்படித்தான் பேசணும், இதுதான் உங்க கேரக்டர்ன்னு சொன்னாரா? இல்ல மோஸ்ட்லி ரஜினிகாந்தோடயே முடியாம இல்லப்பா என்னால இவ்வளோ தான் பேச முடியும் ரஜினி சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஸோ மொத்தத்துல படம் வந்தா தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதுனால, ஒருவேள அவருக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால தான் அவர் இந்த மாரி பேசியிருக்காரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தோணுது. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இப்போ குணமாயிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்துட்டு அவரு கூலி படத்தோட ஷூட்டிங்க்கு போவாருன்னு நான் நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல முக்கியமா இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதாவது இந்த படத்துக்கான வேல்யூ வந்துட்டு அதிகமா எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துல வந்துட்டு எப்போ சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம, அதாவது பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் சொல்லப்படுற அமிதாப் பச்சனும் இந்த படத்துல இருக்காருன்னு சொன்னப்போ, இன்னும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிருக்குது. அதாவது இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு 80ஸ் டைம்ல அண்ட் ஏர்லி 2000லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா தான் இவங்களும் இருந்தாங்க. அதாவது நார்த்ல வந்துட்டு அமிதாப் பச்சன் வந்து சவுத்ல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் வந்துட்டு ஒரு ஹம். அதாவது ஹம் படம் எந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஷா படத்தோட ரீமேக் தான் ஹம் படம். ஸோ அந்த ஹம் படத்துல வந்துட்டு இந்த பாஷா படத்துல அ அந்த மாணிக்கமோட தம்பியா நடிச்சிருப்பாருங்களா, அந்த தம்பி அந்த போலீஸ்காரர் ரோல் தான் அந்த அந்த போலீஸ்காரர் ரோல் தான் வந்துட்டு ஹிந்தில அமிதாப் பச்சனோட தம்பியா அது போலீஸ்காரனும் நடிச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்த தான் அப்புறமா கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தமிழ்ல வந்துட்டு பாஷான்னு வெளியிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம்னா, அது இந்த வேட்டையன் படம் மூலியமா தான். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த அ இந்த வேட்டையன் படம் மூலியமா தான் நம்மளோட அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் வந்துட்டு இந்த தமிழ் சினிமால அறிமுகம் ஆகுறாரு. ஆல்ரெடி நம்ம இந்த கல்கி படம் மூலியமா இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. இப்போ வேட்டையன் படம் மூலியமா தமிழுக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. ஸோ இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேல்யூவா இருக்கும். இந்த இந்த தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 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 ஈரால பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு வருஷத்தில அமிதாப் பச்சன் தான் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்திருக்குது. பிகாஸ் இந்த கல்கி படத்தில கூட பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. வேற கேரக்டர் கம்பேர் பண்ணாக்கா. அதாவது கமல்ஹாசன் தான் முக்கியமான கேரக்டரா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறமா பேசப்படுற ஒரு கேரக்டர்னாக்கா அது அமிதாப் பச்சனோட கேரக்டர் தான். ஸோ கமல்ஹாசன் கூடயும் நடிச்சுட்டாரு. அட் த சேம் டைம் இப்போ ரஜினிகாந்த் கூட நடிக்க போறாரு. அண்ட் எப்போ அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்ட்டு நானும் காத்துட்டு இருக்கேன். ஸோ அது எப்படிப்பட்ட படமா வரப்போறோம்? அதுக்கான யார் அந்த டைரக்டரா இருக்க போறான்ட்டு எனக்கு தெரியல. ஒருவேள அப்படி ஏதாவது படம் உங்களுக்கு வரணும் உங்களுக்கும் அந்த மாரி ஆசை இருந்துச்சுனாக்கா, அத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் அட் த சேம் டைம் அமிதாப் பச்சன் சேர்ந்து நடிச்ச ஒரு படமும் வந்திருக்குது. அதாவது இப்ப இல்ல 1985ல வந்த ஹியர் படம் தான். அந்த படத்துல 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படமும் ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சுச்சு அந்த டைம்ல. ஒருவேள இந்த படம் இதே மாரி ஒரு படம் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் கிடைச்சுனாக்கா, கண்டிப்பா 3 பேரும் சேர்ந்து நடிக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அது அந்த வரிசையில பார்க்க போனாக்கா, இப்போ சமீபமா நெறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போ தமிழ்ல நெறைய நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு பார்க்க போனா, முதல்ல சஞ்சய் தத் நடிச்சாரு. சஞ்சய் தத் ஆயிட்டு பிறகு அதுக்கப்புறமா இப்போ அமிதாப் பச்சன், பாபி டியோல் அண்ட் அந்த மாரி நெறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்போ நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில பார்த்தீங்கன்னாக்கா, சவுத்ல இருக்க டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பாலிவுட்ல போயிட்டு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்மளோட நம்மளோட தமிழ் இயக்குனரான அட்லி வந்துட்டு இப்போ ஷாருக் கான் வச்சு ஜவான் படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் சல்மான் கான வச்சு ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே வரிசையில பார்த்தீங்கன்னாக்கா, லோகேஷ் கனகராஜ் இப்போ அமீர் கான் கூட சேர்ந்து படம் பண்ணறதா பேசப்படுது. ஸோ இது இது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா ஒரு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் மட்டும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துல அவங்க ஒண்ணாகல. அதே மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அவர் கூட இருந்த ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ், அது ஃபெமிலியரான ஒரு சிங்கர் இந்த படத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அது உண்மையிலேயே இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். அது எந்த சிங்கர்ன்னு கேட்குறீங்களா? அது மலேசியா வாசுதேவன் தான். அதாவது இந்த 70ஸ் அண்ட் இந்த 80ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, ரஜினி படங்களுக்கு மலேசியா வாசுதேவன் தான் பாடுவாரு. ஏன்னா, அவரோட வாய்ஸ் தான் ரஜினி அவர்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது இளையராஜாவே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பிபியோட வாய்ஸ் தான் வந்துட்டு கமல்ஹாசனோட படங்களுக்கு அதிகமா பாடுவாரு. அதாவது கமலுக்கு வந்துட்டு எஸ்பிபி, ரஜினிக்கு வந்துட்டு மலேசியா வாசுதேவன் தான் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு மிட் 80ஸ்லயோ இல்ல ஏர்லி 90ஸ்ல தான் எஸ்பிபி அண்ட் இந்த ரஜினியோட காம்பினேஷன் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா மலேசியா வாசுதேவோட காம்பினேஷன் ரஜினி கூட கொஞ்சம் கம்மியாவே ஆச்சுன்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த வரிசையில பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு இந்த இந்த மலேசியா வாசுதேவன் அண்ட் இந்த ரஜினியோட காம்பினேஷன் இந்த படத்துல, அதாவது மனசிலாயோ பாட்டுல வந்துட்டு மறுபடியும் இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த 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 காம்பினேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர் அனிருத். அதாவது நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, சூப்பர் ஸ்டாரோட படத்துல வந்துட்டு வேற ஒரு கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டரோ, இல்ல வில்லன் கேரக்டரோ, இல்ல ஒரு ஹீரோயின் கேரக்டரோ ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது கண்டுக்கவும் மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அது ஒருவேளை அப்படி இருந்தாக்கா கூட, அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜ் தாண்டி வந்தா கூட, அந்த கேரக்டர் பேசப்பட்டா கூட வந்துட்டு ரொம்பவே கம்மியான கேரக்டர்ஸ் தான் இருக்குது சூப்பர் ஸ்டார் படங்கள்ல. ஸோ அந்த வரிசையில பார்க்க போனாக்கா, இந்த வேட்டையன் படத்துல எந்த கேரக்டர் ஒரு
ஒரு ஷோ ஷீல்டர், அதாவது ஆடியன்ஸை ஈர்க்கிற ஒரு கேரக்டரா எந்த கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஃபாதரோட கேரக்டர் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட அதுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் ஒண்ணு இருக்குது. அந்த அதாவது வடிவேல் கூட நடிச்ச அந்த மாமன் படத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படத்துல வந்துட்டு ஒரு 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 சுத் ஒரு ஒரு அசுத்தமான வில்லன், ஒரு ஒரு பேடாஸ் வில்லனா தான் அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இன்ஃபாக்ட் அந்த கேரக்டர் பார்த்தாலே எல்லாரும் வெறுக்கணும். அந்த மாரி ஒரு கேரக்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எந்த கேரக்டர் குடுத்தா கூடவே அந்த கேரக்டரா அவரு வாழ்ந்துடுறாரு. அந்த கேரக்டர் வந்து அந்த 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 கேரக்டர் தவிர வேற யாரும் நடிக்கிறதுக்கு நடிக்கவே முடியாத மாரி தான் அந்த ஒரு நடிப்பு அவருக்கு இருக்குது படங்கள்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, கமல்ஹாசனோட விக்ரம் படத்திலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட கமலுக்கு அப்புறமா கமலோட போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லனாக்கா கூட, அவர் ஒண்டி தான் அந்த ஷோ ஷீல்டரா இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க. ஸோ அந்த மாரி பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்த படத்துல வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் தான் கண்டிப்பா இந்த ஒரு ஷோ ஷீல்டரா வரப்போறாரு. ஒருவேளை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ரஜினிகாந்த விட, அது சூப்பர் ஸ்டாரை விட இந்த ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் தான் வந்துட்டு அதிகமா பேசப்படும்னு நான் நம்புறேன். அதே மாரி பார்த்தா அந்த அந்த ஒரு படம் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட கேரக்டர் தான் நிறைய பேசும் பொருளா இருந்திருக்குது. மாமன்னன் மட்டும் இல்ல. இன்னும் நெறைய மலையாளம் படத்துல கூட வந்துட்டு அவரோட ஆக்டிங் தான் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஆடியன்ஸ் போய் பார்க்குறாங்க. ஸோ என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாமன்னன் படத்துல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஃபஹத் ஃபாசில் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 10 தலையில வர ஒரு அந்த ஆகாயம் பாட்டு வந்து தான் அந்த பாட்ட போட்டு வந்துட்டு, இந்த ஃபஹத் ஃபாசில் கேரக்டருக்கு இந்த பாட்ட எடிட் பண்ணி, அத ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுலருந்தே நம்ம தெரிய வருது, ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்னு. எந்த கேரக்டர் குடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறிறாரு. அண்ட் அந்த கேரக்டர் படத்துல வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டரோ இல்ல வெறுக்கிற கேரக்டரா இருந்தா கூட, அத ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆடியன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ நான் சொன்னது வந்துட்டு 100% சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதெல்லாமே தான் என்னோட கெஸ் படி நான் சொல்ற ஒரு ட்ரெய்லர் பார்த்து என்னோட கெஸ்ல நான் சொல்லிட்டு இருக்க ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேட்டையன் படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்த யாருக்காக போய் பார்க்குவீங்க? ஃபஹத் ஃபாசிலுக்காக பார்ப்பீங்களா? இல்ல அமிதாப் பச்சனுக்காக பார்க்குவீங்களா? இல்ல சூப்பர் ஸ்டாருக்காக பார்க்குவீங்களா? இல்ல இல்ல டைரக்டரோட ஐடியாலஜிஸ்க்காக போயிட்டு பார்ப்பீங்களா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நீங்க யாருக்காக போயிட்டு பார்க்குறீங்க? அத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அத பத்தி இன்னொரு வீடியோவா கூட நம்ம மேக் பண்ணதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உண்மையிலே வேட்டையன் படம் எப்படிப்பட்ட படமா அமையப்போகுது? ஒருவேளை இந்த ஒரு வருஷத்துல வேற ஒரு சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு தான் அதிகமா ரீச் ஆயிட்டு இருக்குது. ஸோ அது பெரிய படங்களா வந்து கூட அந்த அளவுக்கு பெருசா ரீச் கிடைக்க மாட்டேங்குது ஆடியன்ஸ் சைட்லேருந்து. அப்படி இந்த வேட்டையன் படம் வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் சினிமாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? இல்ல நெறைய பேர் இதனால இதனால ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கும் அட் த அ சேம் டைம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அமையுமா? அது அது எல்லாத்துக்கும் மேல ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்களா? அது நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.